ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுக்குறான், ஒரு அறிக்கை அங்கே சொல்கிறாங்க. நேபுகாத் நேச்சாராகி நான் பல்லோகத்தின் ராஜ்யத்தை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவன் டிக்ளரேஷன் பண்ணுறான் எல்லாருக்கும் முன்னால். நல்லா திரும்ப 7 காலங்கள் போய் திரும்ப வந்ததுக்கப்புறம் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். எப்படி தாழ்த்த? அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த முடியும். ஆகினால் அதிகாரிகளே, இன்னைக்கு பல விதங்களிலே உயர்த்தப்பட்டு இருக்கிறவர்களே, ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஏதோ ஒரு பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர்களே, தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்துங்க. தேவனுக்கு தாழ்மைப்படுத்துவது என்பது என்ன? தேவனை கனம் பண்ணுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்கள். அவரை முன்வைத்து அவருக்கு ஆராதனை செய்யுங்கள், அவரை உயர்த்துங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஸ்தானம் நிலைத்திருக்கும். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 4ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகிற ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உன்னதமான தேவன் யாரை சொல்கிறாரு? இப்போ இந்த சம்பவத்தை ஒட்டுன சம்பவமாக இந்த சம்பவத்துக்கும் எது இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி சொல்லுறது பாதுகாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எத்தனை வருடம் கழித்து இந்த சம்பவம் தெரியலை. ஆனால் அது அடுத்து சில வருடங்களே அப்போ நடக்குது. உன்னதமான சில அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படும் நன்மையாய் கண்டது. அப்போ இதையும் நான் நினைக்கிறேன் தானியேல் காலத்தில் அந்த தரிசனத்தையும் சொல்லியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் இங்கே நேற்றைய அதிகாரத்தில் பார்த்தது போல் அந்த அக்கினி சொல்லேருந்து கற்ற பாதுகாத்த சொல்லியிருப்பார். அவருடைய அடையாளம், அவருடைய மகத்துவம், அவருடைய அற்புதம் எவ்வளோ வல்லமையாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையாய் நிற்கும் அப்படின்னு சொல்லி அவரை மேன்மைப்படுத்தி சொல்கிறார். அப்போ ஒரு சம்பவம் நடந்த சம்பவத்தை அவங்க சொல்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து என்னவா, இந்த நேபுகாத்நேச்சார் அவரே எழுதுகிறது போல் இந்த வார்த்தைகள் இருக்குது. நான் நேபுகாத்நேச்சாரை நான் வீட்டில் சௌக்கியமுள்ளனாக இருந்தேன். அப்போது ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு பயத்தை உண்டாக்கிடுச்சு. அது என்னன்னு சொன்னால் அந்த தரிசனம் கலங்க பண்ணிட்டு அதுக்கு அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக பாபிலோன் ஞானிகள் எல்லாத்தையும் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். இந்த சாஸ்திரி, ஜோசியர், கல்தையர் குறி சொல்கிறவங்க இவங்க தான் ராஜாவை கட்டுப்படுத்தி வைக்கிறவங்க. அவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறாரு. இங்கே சொப்பனத்தையும் சொல்லிட்டாரு, ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரிவிக்க முடியல. கடைசியில் என் தேவனுடைய நாமத்தின்படி பெல்ஷாத்சார் இன்னும் பேர் பெற்றதான ஒருத்தன் இருந்தான். அவன் பரிசுத்த தேவரின் ஆவியை உடைய தானியேல் எடுத்து கொண்டு வரப்பட்டான். அவனிடத்து நான் சொப்பனத்தை சொன்னேன்.
சாஸ்திரியின் அதிபதியா பெல்சாத்சாரே, பரிசுத்த தேவனின் ஆவி உனக்குள் இருக்கிறதுன்னும் எந்த மறைபொருளும் உனக்கு அறிவது அரிதல்ல என்று நான் அறிவேன். ஏன்னா நிறைய அவர் பல காரியங்களை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதெல்லாம் நிறைய அதிகாரத்தை எழுதப்படலை. அப்போ அவன் பல விஷயங்களில் மறைபொருளை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார். அதனால் இப்போ உயர்ந்த பதவியில் அவர் இருக்கிறார். இப்போ என் கண்ட தரிசனத்தையும் அர்த்தத்தையும் அறிவேன் சொல்லுகிறேன். என்னன்னா, நான் படுத்திருந்த போது தரிசனம் என்னென்னா, தேசத்தின் மத்தியில் ஒரு உயரமான ஒரு விருட்சம், ஒரு மரம் கண்டேன். அது வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை எங்கும் காணும் பெரிய உயரமாக வான பரிந்து எட்டினது. அது இலையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கனியும் நிறைய இருந்துச்சு. எல்லா ஜீவனும் ஆகாரம் இருந்துச்சு. வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின, கொப்புகள் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது, அதனால போஷிக்கப்பட்டது. இப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன், ஜாமக்காரர், காவல் காக்கிறவர், வாட்ச்மேன், பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அப்போ ஒருத்தர் வர்றார். அப்போ அவன் ஒருத்த சத்தமிட்டு விருட்சத்தை வெட்டி கொப்புகளை தரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அது எல்லாம் ஆனாலும் என்னென்னா, அடிமரம் இருந்துட்டு போட்டோம், இரும்பு வெங்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புள்ளே தங்கி ஆகாயத்து பணியில் அது நனைவதாக அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சொன்னதுக்கப்புறம் அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாக இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு, இவ்வளோ சொல்லிட்டு வர அது ஒரு மனுஷன் மாதிரி தெரியுது அவருக்கு. அப்போ அந்த மனுஷனுக்கு மனுஷ இருதயம் போய் மிருக இருதயம் வந்துருச்சு. அவன் மேலே 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். 17 உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, உன்னதமான தேவன், உன்னதமானவர்னா பரலோகத்தின் தேவன், அவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷர்கள் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று எல்லா நரஜீவன மனுஷர்கள் எல்லா மனிதர்களும் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினாலே இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்ல. அப்போ இவனை ஒரு அடையாளமாக வைக்கிறார். சில நேரங்களில் சில நியாய தீர்ப்புகள் சிலர் மேலே, சில உயர்த்தப்பட்ட சிலர் மேல் வருகிற நியாய தீர்ப்பு அது அநேகருக்கு அது என்னவாக இருக்கும்னா, அது அடையாளமாக இருக்கும். அநேகருக்கு அது என்னவாக இருக்கும்னா, அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும், அது ஒரு உதாரணமாக இருக்கும். சரி, இப்போ நான் கண்ட சொப்பனை தான், நீ சொல்லுப்பா அப்படிங்கிறார். எல்லாரும் சொல்ல முடியல, நீ சொல்லு, ஏன்னா உனக்குள்ள அவனுக்கு தெரிஞ்ச பரிசுத்த தேவர்கள்ங்கிறான். ஆனால் நமக்கு தெரியும் பரிசுத்த தேவனுடைய ஆவின்னு. அவனுக்கு அவன் நினச்சிட்டான் எல்லா ஆவிகள் அப்படின்னு. அவனுக்கு அந்த அவனுடைய தான தியாலஜி, அவன் பல கடவுளை வணங்குறவன். ஆனால் ஆனால் தானியல் கும்பிடுற தேவன் நம்ம கும்பிடுற தேவன் அல்ல, அவர் வித்தியாசமானவன் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் தானியலுடைய தேவன் வேற, நம்ம பாபிலோனியர் கும்பிடுகிற தேவன் வேறங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். சரி, அப்போ சொல்கிறாரு பேரோட தானியல், ஒரு நிமிஷம், ஆஹா இப்படி ஒரு தரிசனமா அப்படின்ட்டு, ஐயா அவன் கலங்க பண்ண விடுதில்லைங்கிறான். அப்போது என்னையா? அப்போ அவன் சொல்கிறாரு, ஏன்பா கலங்குற அப்படிங்கிறார். இல்லையா, சொப்பனை உங்கள் பகைவரிடத்தில் அது நிறைவேற வேணும், உங்கள் சத்துருக்களிடத்தில் அது பழிக்கணும். ஏன்னா இது ஒரு பொல்லாத தரிசனம், இது பொல்லாத தரிசனமாக இருக்குது. நீ கண்ட அந்த விருட்சம் வளர்ந்ததில்லை, காணப்பட்டதில்லை, உயரமாக எட்டினதில்லை, இலையெல்லாம் நல்லா இருந்துச்சு, கனியெல்லாம் நிறைய இருந்துச்சு, ஜீவன்கள்லாம் தங்கிச்சு, நிறைய அந்த நிழலுக்கு வந்ததுலாம் சொல்கிறீங்கள. அந்த 22 சொல்கிறார், அது பெரியவரும் பலத்துரமாக இருக்க ராஜா நீங்கள் தான். ஐயா அது எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படி இருக்கும், இவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கும். உமது மகத்துவம் பெருகி வான புரிந்தமும் கர்த்தத்துவம் பூமி எல்லை பூமி எட்டி இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம நேற்று வாரந்தெல்லாம் என்ன செஞ்சீங்க, அந்த பெரிய அந்த சிலையை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப எல்லா ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உனக்குள்ளே பெருமை வந்ததுனால விருட்சத்தை வெட்டி அழித்து போடுங்க, வேணாம் அடிமரம் வேணாம் இருக்கட்டும், அது 7 காலம் போகட்டும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த காவலன் கண்டீரே. அதன் அர்த்தம், என் ஆண்டவர் பேரில் உன்னதமான தீர்மானம் என்னவென்றால், நீர் மனுஷரிலிருந்து தள்ளிவிடப்படுவீர். ஏன்னா உமக்குள்ளே இருந்த பெருமை. வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளை போல புல்ல மேய்ப்பீங்க, ஆகாயத்து பண்ணி நினைவீர். அப்போ உமக்கு மிருகத்தினுடையதான இருதயம் கொடுக்கப்படும். 25 உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, எது வரைக்கும்னா உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செஞ்சிட்ருக்கிறார். நீ நினைக்கிற உன் தேவனை பெருசாக நினச்சி, பாபிலோனிய தேவன் அல்ல. உன்னை ஏற்படுத்தினது பாபிலோனிய தெய்வங்கள் அல்ல.
நீ தெய்வம் என்று நினைத்து கொண்டிருக்கிற உன்னுடைய தெய்வங்கள் அல்ல உனக்கு ஆளுகை கொடுத்தது. நீ ஆராதிக்கிறதான இந்த கல்லு மண்ணு உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. உன்னதமான பரலோகத்தின் தேவன் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிஞ்சிக்கிறதுக்காகத்தான் 7 காலம் உடைய பேரில் கடந்து போகணுப்பா. ஆனாலும் ஆமாம், அந்த அடிமனம் இருக்கட்டும் சொன்னா, நீ பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு ராஜ்யம் கிடைக்கும். நீ எப்போ நீ அறிக்கையிடணும், பரம ராஜ்யம் ஒன்று உண்டு. பரம ராஜ்யம், அந்த பரம ராஜ்யத்தை நீ அதிகாரத்தை அறிந்த பின்பு, அல்லேலூயா, பரம அதிகாரம் ஒன்று இருக்கு. அந்த அதிகாரத்தினால தான் நீ ராஜாவாக்கப்பட்டிருக்கிறீர். ஆகையால் ராஜாவே, நான் சொல்ல ஆலோசனை அங்கீகரித்து கொண்டு இப்பவும் அதுக்கு ஒரு இது சொல்கிறார், அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறார். நீதியை செய்யுங்க. இன்னும் இப்போ தான் நீதி செய்ய ஆரம்பிங்க. உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்புறம் நம்முடைய வாழ்வை நீடித்திருக்கலாம். இப்பவும் இது தாழ்மைப்படுத்தி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் விட்டுட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக இருக்க பாருங்கள். உன்னை தாழ்மைப்படுத்துங்க. அப்படி இருந்தால் அவங்க வாழ்வை என்ன செய்யலாம், நீடிக்கலான்னு அதுக்கு ஒரு பரிகாரமும் சேர்த்து சொல்கிறார். ஆனால் 28 வசனத்தை ராஜா மேலே வந்துருச்சு. இதெல்லாம் 12 மாதம் கழிச்சதுக்கப்புறம் ராஜா ஒரு நாள் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிட்டு இருக்கும்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால, ஏன் வல்லமையின் பராக்கிரமத்தினால, நல்ல பரம அதிகாரத்தை அணியணும் இல்லாமல், இதெல்லாம் பரம அதிகாரத்தினுடையனால எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தினால கிடைச்சது. இது என்னுடைய பராக்கிரமம் அல்ல, இது என்னுடைய திறமை அல்ல, இது என்னுடைய படிப்பல்ல, இது என்னுடையதான செல்வாக்கல்ல, இது என்னுடைய மனுஷனுடையதான காரியங்கள் அல்ல, இது என்னுடையதான சுபாவம் அல்ல, என்னுடையது அல்ல. இதெல்லாம் என்னால் வந்தது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு, இது ஏன் மகிமை பிரதாபத்துக்காக, நான் எவ்வளோ பெரியவன் காமிப்பதற்காக செய்துட்ட அரண்மனை நான் கட்டின பாபிலோன்னு சொல்லி வாயில தரலாம். என்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம பரம அதிகாரத்தை நீங்களும் அறிஞ்சிக்கணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனா, அன்பு சகோதரியே, என் அன்பு உரிய கர்த்தருடைய ஊழியரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. என்னால் வந்தது என்று ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. இது என் பலன் அல்ல, என் வியர்வை அல்ல, என் கண்ணீர் அல்ல, என் இரத்தம் அல்ல, என்னுடையதான திறமை அல்ல, என்னுடைய தாளந்து அல்ல, என்னுடையதான பிரயாசம் அல்ல, என்னுடையதான முயற்சி அல்ல, என்னுடைய சாதுரியம் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய படிப்பல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய நண்பர்கள் அல்ல, என்னுடைய குடும்பம் அல்ல, பரம தேவனுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தினார் என்பதை நான் அறிக்கையிடணும். பரம அதிகாரம் என் மேலே, பரம அதிகாரத்தின் பேரில் தான் இவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பணியை நான் இந்த பூமியில் செய்வதற்காக என்னை அவர் ஏற்படுத்தி அனுப்பியிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து நான் அறிக்கை எடுக்கிறேன். இப்படி சொல்லுங்க, தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க. நீதியை செய்யுங்கள், சிறுமையாக இரக்கம் பாராட்டுங்கள், அக்கிரமத்தை அகற்றுங்கள், பாவத்தை விட்டு ஒழியுங்கள், கர்த்தருக்கு முன் பணிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, பெரிய அந்த சிலைக்கு முன்னால் பணியை தெரிஞ்சது. ஆனால் உன்னதமான மகாபரிய தேவனுக்கு முன்பதாக தன் தலையை தாழ்த்துவதற்கு முடியவில்லை அவனால். ஏன்னா இவன் செஞ்ச விக்கிரகத்தை தான் மக்களை கும்பிட வைக்கிறான். ஆனால் இப்போ தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த தவறி போகிறான், தள்ளப்படுகிறான். அதே மாதிரி அவன் விட்டு நீங்கி போயிடுச்சு, சஞ்சரிக்கிறான். மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள மட்டும் 7 காலம் கடந்து போகணும்னு சொல்லப்படுதுன்னு விளம்பினது. அப்போதே கீழே தள்ளப்படுறான். மாடு மாதிரி புல்ல பேகிறான், கழுகு மாதிரி அவனுக்கு கழுகு இறக்கைகள் வந்துருச்சான், நகங்கள் எல்லாம் பற்றி வந்துருச்சான். ஆமாம், என்னத்தை பாருங்கள், என்ன சொல்வீங்க நடந்தது? இது எத்தனை வருஷம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த நாட்கள் சென்ற பின்பு அந்த 7 காலங்கள், 7 வகையான பாடுகள் அவன் தெரிந்து கொண்டான். என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? தேவனே இந்த பூமியில் ஆளுகை செய்கிறவர். அவர் குப்பையிலிருந்தும் ஒரு மூளையிலிருந்தும் ஒருத்தனை தூக்கி மேலே வைப்பார். எல்லாராலும் அறியப்படாத ஒரு நபரை கர்த்தர் உயரமான இடத்துல உட்கார வைப்பார்.
அது எதுக்காகன்னா அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து தாழ்த்தி தேவனுக்கு, அவன் உன்னதமான தேவனுக்கு அவன் மகிமை செலுத்தணும்னு வைக்கிறாரு. அவன் அதை அறியாமல் அவன் அதிகமாக அது எல்லாம் தன்னால் வந்ததென்றும் தன்னுடையதான அவன் விக்கிரகங்களால் ஏற்பட்டதென்றும் அவன் மமதை பாராட்டும் போது கர்த்தர் அவனை கீழே தள்ளுறார். எல்லாம் போயிடுச்சு. கண்களை வானத்துக்கு நேரம் ஒரு நாள் ஏறெடுத்தான். ஒரு நாள் அவன் கண்களை உயர்த்தி பார்த்தான். அவன் மிருகம்லாம் கீழேயே தான் பார்த்துட்ருக்கு, மேலே பார்க்குற வாய்ப்பு இல்லை. ஒரு சில மிருகங்களை தவிர மற்ற மிருகங்களும் வானத்தை அண்ணாந்து பார்க்குற மிருகம் ரொம்ப குறைவு. அண்ணாந்து பார்த்தான். புத்தி திரும்ப வந்தது. இந்த புத்தி திரும்ப வந்ததுங்கிற 2 வார்த்தை. இளையகுமாரனுக்கு புத்தி திரும்ப வந்தது. அந்த கல்தேயருடையதான அந்த கடற்கரையில் அந்த கல்லறையில் இருந்து தான் அந்த மனுஷனுக்கு புத்தி வந்தது. இவனுக்கும் புத்தி திரும்பி வந்தது. என்ன சொல்கிறான்? நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்தேன். நிறைய நேரம் நம்ம விக்கிரகங்களால் மற்றது தேவனை தேவன் என்று அறிந்தும் ஸ்தோத்தரியாமல் போன போது புத்தியில் பேதலித்து போனார்கள். அவருடைய ஞானம் மூழ்கி போனது. புத்தி பேதலித்து போனார்கள். அதனால் புத்தி எது புத்தியான ஆராதனைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திற்குள்ளே புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ஆளுகை தான் நித்திய ஆளுகை. அவருடைய ராஜ்யம்தான் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எண்ணப்படுறாங்க. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை எடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை. இவன் நினச்சான், என்ன யாரும் சொல்ல முடியாது, நான் எல்லாம் செய்ய என்னால் எல்லாம் முடியும்னு நினச்சிட்டு இருந்ததான் நேபுகாத்நேச்சாரை கையை ஒடிச்சு போட்டார். அந்த வேலையில் புத்தி திரும்பி வந்துச்சான். ராஜ்யம் பார்த்து மேன்மைக்காக மகிமையும் முகக்களையும் திரும்ப வந்துச்சான். மந்திரிமாரும் பிரபுக்களும் தேடி வந்தாங்களாம். ராஜ்யத்தில் மறுபடியும் ஸ்திரப்பட்டானா. முன்னை விட அதிக மகத்துவம் கிடச்சிதான். 37 அப்போ ஒரு டிக்ளரேஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுக்குறான், ஒரு அறிக்கை அங்கே சொல்கிறாங்க. நேபுகாத்நேச்சாராகி நான் பல்லோகத்தின் ராஜ்யத்தை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவன் டிக்ளரேஷன் பண்ணுறான் எல்லாருக்கும் முன்னால். நல்லா திரும்ப 7 காலங்கள் போய் திரும்ப வந்ததுக்கப்புறம் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். எப்படி தாழ்த்த? அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த முடியும். ஆகினால் அதிகாரிகளே, இன்னைக்கு பல விதங்களிலே உயர்த்தப்பட்டு இருக்கிறவர்களே, ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஏதோ ஒரு பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர்களே, தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்துங்க. தேவனுக்கு தாழ்மைப்படுத்துவது என்பது என்ன? தேவனை கனம் பண்ணுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்கள். அவரை முன்வைத்து அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அவரை உயர்த்துங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஸ்தானம் நிலைத்திருக்கும். நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமேன், ஆமேன். God bless you. தானியேல் 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்தில் இது நேபுகாத்நேச்சாருடையதான அடுத்த சொப்பனத்தை இதில் பார்க்குறோம். அந்த சொப்பனத்தை இப்போ யாரையும் கேட்கல, டைரெக்டாக அதில் என்ன சொல்லப்படுற, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தஷாத்சார், தானியேலுக்கு பேர் என்னது பெல்தஷாத்சார்னு மாற்றப்பட்டது. இவன் யாராக இருந்தான்? இப்போ சாஸ்திரிகளுக்கெல்லாம் அதிபதி ஆகிட்டான். அப்போ அவனை நோக்கி சொல்லப்படுகிறதான அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த கனவை சொல்கிறாங்க. அப்போ சொல்லுகிறார், இந்த கனவு நீர் தான், நீ பெருமை பாராட்டினா நீர் தள்ளப்படுவீர். ஆகையினா நான் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு ராஜ்யம் உமக்கு நிலைப்படும். ஆகையினால நீர் என்ன செய்கிற, பரம அதிகாரம் ஒன்று இருக்குங்கிறத நீர் தெரிந்து கொள்ளணும். என்ன ஆலோசனை நீர் என்ன செய்யும் கேளும். நீர் நீதியை செய்யும். உமது பாவங்களை உம்மை விட்டு அகற்றி போடும். சிறுமையானவர்களுக்கு என்ன செய்யுங்க, இறங்கும். உமது அக்கிரமத்தை என்ன செய்யுங்க, நீக்கி போடுங்க. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர், ஆமேன், பிழைப்பீர், உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவன் கேட்கலை. தான் செய்த தவறுகளை செய்ததுனால இந்த 12 மாதங்களுக்கு பின்பதாக அவன் கண்ட தரிசனங்கள் வந்து நிறைவேறி என்ன செய்கிறான், தள்ளப்படுகிறான், மனுஷனிலிருந்து தள்ளப்படுகிறான். அவன் என்ன சொன்னான், என்ன சொன்ன வார்த்தையினால் கர்த்தர் தள்ளி போட்டாருங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின
மகா பாபிலோன்னு சொன்னான். அப்போ சொன்ன உடனே என்ன செஞ்சார்? இந்த அதிகாரத்தை கொடுத்தது கர்த்தர். கர்த்தர் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இறைமையால் நம்ம பார்க்குறோம். என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சாருங்கிறாரு, நான் அவனை ஏற்படுத்தினேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி அவன் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. என்ன செய்தான்? தானே எல்லாத்தையும் செய்தது போல் ஒரு இது அறிக்கை வெளியிட்டதுனால கர்த்தர் என்ன செய்தார்? அவனை தள்ளி போட்டார்ன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நம்முடைய தானே கை திறமைகளோ, நம்முடைய தானே கை பலனோ எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. நாம் அறிக்கை செய்யக்கூடாது. நான் தான் செய்தேன், இது என்னுடைய கையினால், நான் ஜெபம் பண்ணேன், நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன். எதுவுமே நம்மளால் ஒன்றும் முடியாது. நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் தான் இதற்கெல்லாம் பலன் தந்திருக்கிறார். சம்பாதிப்பதற்கு பலனை கொடுத்தது கர்த்தர். இதுவரைக்கும் நம்ம உயிரோடு காத்தது கர்த்தர். ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். நம்ம என்ன செய்கிறாரு? நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழ வைத்தது கர்த்தருங்கிறத நம்ம என்ன செய்வோம்? அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்து தாழ்மையாக நடந்து கொண்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். என்ன செய்கிறாங்க? கண்ட தரிசனத்தில் 7 காலங்கள் போனப்படும் மறுபடியுமாக அவனுக்கு என்ன செய்துச்சு? ராஜ்ய மேன்மை கிடைத்தது. என்ன சொன்னால் உன்னதமானவர் மனித ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்? சொன்னான். அப்படி சொல்லும்போது என்ன நடந்துச்சு? அவன் என்ன செய்தான்? மறுபடியுமாக அதை அறிக்கை செய்ததுனால மறுபடியுமாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். ஆகையினால் நம்ம என்ன செய்வோம்? எப்பொழுதுமே கர்த்தர் தான் நம்ம மேலே ஆளுகை செய்கிறாருங்கிறத நம்ம அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வெள்ளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேபுகாத்நேச்சாருடைய பெருமையை நாங்கள் பார்த்தோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அதனால் அவன் தள்ளப்பட்டான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்களும் பெருமை பாராட்டி என்னுடைய திறமை தான், என்னுடைய கைபலன் தான், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி நாங்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு எல்லாம் உம்மிடத்தில் வந்தது. இதற்குரிய காரணமெல்லாம் நீங்கள் தான்ப்பா. எஸ்ஸப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பலன், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஞானம், அப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுத்த திறமைகள், வரங்கள், தாளந்துகள் எல்லாம் உம்முடையவர்கள் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து தாழ்மையாய் நடந்து கொண்டு அப்போ உமக்கே மகிமை செலுத்த உன்னதமானவர் மனுஷ ஆளுகையின் மேல் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் அறிக்கை செய்ய கிருபை தாரும். தேவனே, நீரே அப்பா கர்த்தர், நீரே ராஜா, நீரே தேவன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் அப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.